52லேருந்து இன்ன வரைக்கும் 15 வருஷம் காங்கிரஸ் ஆண்டாங்க. ஒரு 58 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு. இதில் எங்கேயாவது கூட்டணி ஆட்சி நடைபெற்றுச்சா? இல்லை. இன்னொன்று, இங்கே எம்எல்ஏ பேசும்போது சொல்கிறாரு, அவங்க நிலைப்பாட்டை சொன்னாங்க மாற்றிக்கிறல, ஆனால் நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்றாரு. இப்போது எந்த நிலைப்பாடு? சிபிஐ வேண்டாம்ன்ற நிலைப்பாடை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன ஆதவ அர்ஜுனை நீங்கள் மாற்றினீங்களே, அது மாதிரி அதிமுக யாராவது மாற்றிருக்கா? உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க 365 நாளும் அரசியல் மட்டுமே பேச தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பிற கட்சிகள் சேர்ந்தாலும் தப்பு. இப்போ இவ்வளவு நாளாக இப்போ இந்த ஒரு வாரமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏன் மெகா கூட்டணி வைக்கல? ஏன் எந்த கட்சியும் வரல? ஏன் திமுக கூட இருக்கிற கட்சிகள்லாம் வரும்னு அவங்க நினைச்சாங்க? வரவே வேணாம். அரசியல் பேசுறதுக்கு தான் எல்லா கட்சியும். இதுல திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அரசியல் பேசுதுன்னு இல்லை, எல்லா கட்சிகளும் அரசியல் தான் பேசுறாங்க. இப்ப இதுவும் அரசியலை ஒட்டித்தான். திரு அமித்ஷா அவர்கள் இது கூட்டணி அரசுன்னு சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அரசு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதில் இருக்கக்கூடிய முரண் என்ன? அது மட்டும்தான் இப்போ கிடையாது. இது எப்படி முரண் கிடையாது? ஒருத்தர் கூட்டணி அரசு தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி மேடையிலேயே இருக்கிறார். அப்ப அவர் பேசல. 2 நாட்கள் கழித்து ஒரு கேள்வி எழும்போது அது தொடர்பாக விளக்கம் அளிக்கிறார். அப்பதான் முதலில் ஏற்றுக்கொண்டு 2 நாள் கழித்து மாற்றி பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லாம் மாற்றி பேசணும் அவசியம் இல்லை. அது அந்தந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. முரண்லாம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்னு, 75 வருஷ காலம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. இனிமே வரணும் இனிமே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைல்ல. அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், கனவுகளா இருக்கலாம், உங்களுடைய நிர்பந்தங்களாக இருக்கலாம். ஆனால் அதற்கு தமிழ்நாடு இல்ல. அதுதான் ஷானவாஸ் என்ன கேட்கிறார்னா, இது வரைக்கும் பாஜக அப்படி நீங்க சொல்ற அந்த எதிர்பார்ப்பு, ஆசை, அபிலாஷை எல்லாவற்றையும் அதிமுக நிறைவேற்றி வச்சிருக்கு. அப்படி அதிமுக உறுதியா நின்ன எந்த விஷயத்தை பாஜக ஏத்துக்குச்சுன்னு கேட்கிறார். இல்லை, பாஜக அதைத்தான் கேட்குறேன். நீங்கள் சொன்னதை எந்த விஷயத்த திமுக ஏற்றுக்கிருச்சுன்றேன். என்றைக்காவது திமுக, நான் தான் கேட்குறேன், நீங்கள் அரசியல் சொன்னது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிற வேணாம் சார். அரசியல் மட்டுமே கிடையாது. அரசியலால் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு அதன் மூலம் மக்களுக்கு நல்லாட்சியும் நலத்திட்டங்களையும் வழங்குவது தான் ஒரு ஆட்சியினுடைய கடமை. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். 7.5 அவர் நடைமுறைப்படுத்திட்டாரு. ஆனால் நீங்கள் இன்னும் வரைக்கும் படுத்தலையே, படுத்தவும் மாட்டீங்களே, முடியலையே. அதை பற்றி யாராவது கேட்கிறீங்களா? இதுதான் அதிமுக தரப்பினுடைய வாதமா இருக்குது.